ஹரே கிருஷ்ணா. தவறான காம எண்ணங்கள் நம்மளை எந்த அளவுக்கு ஒரு கீழான நிலைக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படின்றது தான் ஒரு நல்ல மகாபாரத கதையிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். மனிதனுக்கு பலவிதமான எண்ணங்கள், சிந்தனைகள் எப்போதும் ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் சில சிந்தனைகள் நம்மளை மேன்மைப்படுத்தும், சில சிந்தனைகள் நம்மளை தாழ்மைப்படுத்தும். நம்மளை தாழ்மைப்படுத்தக்கூடிய சில சிந்தனைகளில் ரொம்பவும் மோசமான ஒரு சிந்தனை தவறான காம எண்ணங்கள். அந்த காம எண்ணத்தினால ஒருத்தர் தன்னுடைய நிலையை மறந்து என்ன செய்கிறோன்றதே தெரியாமல் எப்பேற்பட்ட ஒரு தவறான காரியத்தையும் செய்கிறதுக்கு அவர் துணிஞ்சிருவார். அப்படிங்கிறத தான் நம்ம இந்த உதாரண கதை மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். முன்னொரு காலத்தில் வியாசர் அவர் தன்னுடைய ஆசிரமத்தில் தன் கீழே பல சீடர்களை வைத்து அவங்களுக்கெல்லாம் சாஸ்திரங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போது அவருக்கு இருந்த பல சீடர்களில் முக்கியமான ஒருத்தர் ஜெய்மினி. அந்த ஜெய்மினி அப்படிங்கிற அந்த ஒரு சிஷ்யர் ரொம்பவும் அறிவார்ந்தவர், திறமைசாலி, நல்ல ஒரு தபஸ் உள்ளவர். அதனால் வியாசருக்கும் அந்த சீடரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு நாள் வியாசர் என்ன பண்ணுறாரு, இந்த காம உணர்வை பற்றி சொல்கிறார். இது எப்படி நம்மளை தொந்தரவு பண்ணோம், இந்த குறிப்பாக ஆன்மீக வாழ்க்கையை பயிற்சி செய்யக்கூடியவங்களுக்கு அது எந்த அளவுக்கு தொந்தரவு கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இது நார்மலாக எல்லாருக்குமே இந்த தவறான காம எண்ணம்ங்கிறது டேஞ்சர் தான். அது ஆன்மீக வாழ்க்கையை பயிற்சி செய்யனாலும் சரி, செய்யாட்டினாலும் சரி. ஓகே, இப்போது வியாசர் தவறான அந்த காம உணர்வுகளை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உடனே ஜெய்மினி எந்திரிச்சு அதை ஆமோதிக்கிறார். இல்லை, இதை பற்றிலாம் எங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே ஒரு ஆசிரமத்தில் நாங்கள் தபஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், வேதங்களை பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு இந்த காமத்தை பற்றின ஒரு பயம் கிடையாது, நாங்களாம் இதை பற்றி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது வியாசர் சரி அப்படின்னு சொல்லி அதை பற்றி சொல்லிக் கொடுக்குறத அவர் அப்படியே நிப்பாட்டிடுறார். அதுக்கப்புறமா 1-2 நாள் கழித்து வியாசர் சொல்கிறாரு, நான் வெகு தூரமாக நான் ஒரு யாத்திரை நான் போகிறேன், வரதுக்கு 2 மாதங்கள் ஆகலாம். அதனால் ஜெய்மினி நீ தான் இந்த ஆசிரமத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறார். அவர் கிளம்பி போன அன்னைக்கு நைட்டு ஜெய்மினி ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு கொலுசு சத்தம் கேட்குது. என்னடா அது, இந்த காட்டுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு சத்தம் இது வரைக்கும் கேட்டதே இல்லையே, எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி அவர் பார்க்க போகிறாரு. அப்போ வெளியில் பார்த்தா ஒரு அழகான பெண் நிற்கிறாங்க. அப்போ அந்த அழகான பெண்ணை பார்த்த உடனே, இந்த காட்டுக்குள்ளே எப்படி நீங்கள் தனிமையில் வந்தீங்க, இந்த காட்டுக்குள்ளே ஆண்கள் வருவதற்கே பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறப்போ நீங்கள் எப்படி தனிமையில் வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஜெய்மினி கேட்குறாரு. அதுக்கு அந்த பெண், என்னுடைய உறவினர்களோடலாம் நான் வந்துக்கிட்டு இருந்தேன், எப்படியோ அவங்களோட நான் வந்துக்கிட்டு இருக்கும்போது பாதை தெரியாமல் நான் பிரிஞ்சு இந்த பக்கம் வந்துட்டேன். தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், ஒன்று நீங்களே இப்போ என்னை இந்த காட்டை கடக்கிறதுக்கு உதவி பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா இன்று ஒரு இரவு உங்கள் ஆசிரமத்தில் தங்குறதுக்கு எனக்கு ஒரு அனுமதி கொடுங்க. நான் என்ன பண்ணுறேன், உங்கள் ஆசிரமத்தில் தங்கி இருந்துட்டு காலையில் நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அம்மா சொல்கிறாங்க. உடனே அவரும் சரி, இரவு நேரத்தில் ஒரு பெண் தனியாக காட்டுக்குள்ளே போகிறது நல்லது இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய ஆசிரமத்திலே ஒரு குடிசையில் அவருக்கு அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுக்குறாரு. அந்த அம்மாவும் அந்த ரூம்குள்ளே போயிட்டு கதவை பூட்டிட்டு அவங்க இருக்கிறாங்க. இப்போ ஜெய்மினி அவருடைய குடிசையில் போய் அவர் ஓய்வு எடுக்க போகிறாரு. அவருக்கு என்னன்னா, அந்த பெண்ணுடைய அழகான அந்த பேச்சு, அந்த வார்த்தைகளெல்லாம் அவர் காதில் ஒலிச்சிக்கிட்டே இருக்குது. அந்த கால் கொலுசுனுடைய ஓசை அதெல்லாம் அவர் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது. அவங்க ரொம்ப நளினமாக அந்த பேசுனது, அவங்களுடைய அந்த உடல் அசைவுகள், அந்த அங்க அசைவுகள் அதெல்லாம் அவருக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆயிடுச்சு. அதனால் அவருக்கு உள்ளே படுத்திருக்க முடியல. என்ன பண்ணார், அவர் அந்த பெண் இருக்கக்கூடிய அந்த குடிசை கதவை தட்டுறாரு. நீங்கள் கதவை திறங்க அப்படின்னு சொல்லி. அந்த அம்மா கதவை திறக்க மாட்டேன்றாங்க. திரும்ப திரும்ப கதவை தட்டுறாரு. அந்த அம்மா திறக்க மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஏணிப்படி எடுத்து போட்டு அவர் குடிசை மேலே ஏறி அந்த குடிசையோடைய ஓலையை பிரிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த குடிசைக்கு மேலே இருந்து கீழே உள்ளுக்குள்ளே இறங்கிடுறாரு. அதை பார்த்த உடனே அந்த அம்மாக்கே ஆச்சரியம், என்ன இது, இப்படி ஒரு காரியம் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு பெரிய ரிஷி முனி, நீங்கள் இதை பண்ணலாமா அப்படின்னு அவங்க கேட்ட உடனே அதுக்கு அந்த ஜெய்மினி சொன்னார், இல்லை எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால் நான் உங்களை திருமணம் செய்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, சரி
நான் உங்களை வந்து திருமணம் செய்து கொள்ளணும்னா ஒரு கண்டிஷன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னை இப்போ இங்கே இருந்து பக்கத்தில் இருக்கிற அந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு என்னை நீங்கள் தூக்கிட்டு போகணும். என்னை அந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னா நான் அங்கே வந்து என்னுடைய கருத்து என்னங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜெய்மணி வந்துட்டு, இப்போ நான் வந்து உன்னை ஆசிரமத்துலேருந்து வெளியில் நான் தூக்கிட்டு போனால் யாராவது ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா என்னை தப்பாக நினைப்பாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஆனாலும் அந்த பெண் மேலே இருக்கக்கூடிய அந்த மோகத்தினால சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, தன்னுடைய உடல் முழுவதும் வந்து கறிக்கட்டையில் அந்த கறியெல்லாம் வந்து பூசி தன்னை வந்து அடையாளம் தெரியாத மாதிரி வந்து மாற்றிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த பெண்ணை வந்து தூக்கிட்டு அந்த கோவிலுக்கு வந்து போகிறார். அப்போ போன உடனே அந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த அம்மாவை கீழே இறக்கி விட்டார். இறக்கி விட்ட உடனே சடனாக அந்த அம்மா வந்து ஒரு ஆணா வந்து மாறிட்டாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தா அவருடைய சாக்ஷாத் குரு வியாசதேவர். வியாசதேவரை பார்த்த உடனே அவருக்கு வந்து அப்படியே உடல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, என்னுடைய குருநாதர் வியாசதேவரா இது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போது வியாசதேவர் வந்து சொன்னார், ஓ ஜெய்மினி, காம உணர்வு வந்து ஏதோ உன்னையெல்லாம் வந்து எதுவுமே பண்ணாதுன்னு வந்து சொன்னேன். இப்போ பார் நீ வந்து என்ன காரியம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய உடல் முழுவதும் வந்து கரியை பூசிட்டு வந்து நீ நிற்கிற. இப்போ புரியுதா, காமம் அப்படிங்கிறது ஒருத்தனை எந்த நிலைமைக்கு வேணால் கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி. அதனால் நம்ம என்ன பண்ணணும், அதை பற்றி தெரிந்து கொண்டு அதை எப்படி நம்மக்கிட்ட வரவிடாமல் தவிர்க்கிறதுங்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்யணும். அதை விட்டுட்டு ஆணவமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெய்மினிக்கு வந்து வியாசர் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதை கூட வந்து சொல்கிறார். இந்த காம உணர்வுனால் எப்படி வந்து ஒரு மிக மோசமான ஒரு விளைவு வந்து ஒருத்தருக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி. அதுக்கு வியாசர் ஒரு கதை சொல்கிறார். முன்னாடி ஒரு காலத்தில் நிகும்பன் அப்படின்னு சொல்லி ஒரு அசுரன் இருந்தான். அந்த அசுரனுக்கு 2 குழந்தைகள் இருந்தாங்க. சும்பன் உபசும்பன் அப்படின்னு சொல்லிட்டு 2 குழந்தைங்க. அந்த 2 பேரும் பயங்கரமான பலசாலிகள். அவங்க 2 பேரும் வந்து தபஸ் பண்ணி பிரம்மா கிட்ட வந்து வரம் வாங்கியிருந்தாங்க. சாகா வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பிரம்மா வந்து சாகா வரம்லாம் யாருக்கும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்களுக்கு வேறு யாருனாலையும் மரணம் வரக்கூடாது, எங்களுக்கு மரணம் வந்தால் எங்களை நாங்களே வந்து அடிச்சுட்டு கொண்டுக்கிட்டால் தான் எங்களுக்கு மரணமே தவிர வேறு யாருனாலையும் மரணம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் அனந்தமிங்களாக இருக்கிறதுனால இவங்க வந்து அடிச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதனால் அவங்க அந்த வரத்தை கேட்டாங்க. பிரம்மாவும் அதை கொடுத்துட்டு போயிட்டார். இப்போது இவங்களால தான் மரணம் வரணும் அப்படிங்கிறதுனால வேறு யார் கூட யுத்தம் பண்ணாலும் இவங்களை ஜெயிக்கவும் முடியாது, கொல்லவும் முடியாது. ஸோ அதனால் வந்து என்னாச்சு, இவங்க எல்லாரோடையும் வந்து பயங்கரமான வந்து ஒரு யுத்தம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. போகிற இடத்துலலாம் வந்து ஜெயிக்கிறாங்க. ஏன்னா யாரும் இவங்கள வந்து யுத்தத்தில் ஜெயிக்க முடியாது, அந்த அளவுக்கு இவங்ககிட்ட வந்து சக்தி இருக்குது. அதனால் எல்லா தேவர்களையும் இவங்க வந்து ஜெயிச்சிட்றாங்க. அதனால் தேவர்கள் எல்லாம் தங்களுடைய தோல்வியினால் இந்திரலோகத்தை விட்டே வந்து போக வேண்டியிருக்கு. அவங்க பிரம்மா கிட்ட போய் கெஞ்சுறாங்க, இப்படி எங்களுக்கு ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு, நீங்கள் வந்து இதில் நீங்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போது பிரம்மதேவர் வந்து யோசிக்கிறார், இந்த அசுரர்களை எப்படி வந்து நம்ம வதம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. அப்போ பிரம்மதேவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மனதினால் வந்து ஒரு அழகான ஒரு அப்சரஸை வந்து சிருஷ்டி பண்ணுறாரு. அந்த அப்சரஸ் பேர் தான் வந்து திலோத்தமா அப்படின்னு சொல்லி பேர். அந்த அப்சரஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ தூரம் வந்து ஒரு அற்புதமான ஒரு அழகுடைய ஒரு பெண். அப்போது பிரம்மா அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு தேவ காரியத்திற்காக உன்னை நான் அனுப்புகிறேன், நீ என்ன பண்ணணும், வெற்றிகரமாக அதை நீ முடிச்சு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த பெண்ணும் கண்டிப்பாக நான் செய்கிறேன், நீங்கள் என்னை சிருஷ்டி பண்ணியிருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு எல்லா விதமான பணிவிடைகளும் செய்கிறது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி. அப்போ பிரம்மா சொல்கிறாரு, இந்த மாதிரி 2 அண்ணந்தம்பிங்க இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட நீ போய் அவங்கக்கிட்ட வந்து நீ அவங்களுக்குள்ளே வந்து ஒரு பகையை வந்து உண்டாக்கி அவங்களே வந்து ஒருத்தர் வந்து கொல்லணும் அப்படின்ற மாதிரி நீ பண்ணணும்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறார். அதுக்கு அந்த அம்மாவும் அங்கே வர்றாங்க. ஜஸ்ட்டு அந்த சும்பன் உபசும்பன் அப்படிங்கிற அந்த அண்ணன் தம்பி இருக்கக்கூடிய அந்த அரண்மனைக்கு அவங்க வர்றாங்க. அந்த அழகை பார்த்த உடனே இவங்க 2 பேருக்குமே வந்து அட்ராக்ட் ஆகிடுறாங்க. 2 பேருமே அந்த பெண்ணை வந்து திருமணம் செய்து கொள்ளணும்னு சொல்லி விருப்பப்படுறாங்க. அப்போ அவங்க போய் பேசுகிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் யார், எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பெண் சொல்கிறாங்க, இல்லை நான் சும்மா வந்து அப்படியே யாத்திராவாக நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு ராஜ்யமாக நான் போய் ஜஸ்ட் அந்த ராஜ்யத்தினுடைய ஒரு அழகெல்லாம் நான் பார்த்துட்ருக்கிறேன். உங்கள் நாட்டுக்கு வந்தேன், ரொம்ப அற்புதமான ஒரு அரசாட்சி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இந்த ராஜ்யமே ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, அதனால் நான் வந்து உங்களுடைய ராஜ்யத்தில் கொஞ்ச நாள் இருந்து இதெல்லாம் நான் வந்து அனுபவிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க, தாராளமாக நீங்கள் இங்கேயே இருங்க, உங்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க,
அவங்களுக்கு வந்து அந்த எல்லா விதமான வசதிகளையும் செஞ்சு கொடுக்குறாங்க. அப்போது இவங்களுடைய அந்த அழகை பார்த்து இவங்க 2 பேருக்குள்ளே வந்து என்னன்னா யார் திருமணம் செய்து கொள்வது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள வந்து ஒரு போட்டி வருது. அண்ணன் என்ன சொல்கிறான், அது உனக்கு அண்ணி, நீ இனிமேல் வந்து அவங்கள வந்து தப்பாக என்ன எண்ணத்தில் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். தம்பி வந்து என்ன சொல்கிறான், இல்லை அது இனிமேல் உனக்கு மருமக, ஏன்னா நான் தான் திருமணம் செய்து கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்போ 2 பேருக்கு இடையிலே வந்து என்ன ஆகுது, சண்டை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, இறந்து போயிடுறாங்க. ஸோ இந்த கதையை வந்து வியாசர் ஜெய்மினிக்கு வந்து சொல்லி 2 இணை பிரியாத அண்ணன் தம்பிங்க எப்படி இந்த காம உணர்வுனால் ஒருவரை ஒருவர் அடித்து இறந்து போனார்கள் அப்படிங்கிறத வந்து சொல்கிறார். ஸோ அதனால் இந்த தவறான காம உணர்வு ஆனது என்ன பண்ணுது, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான நற்குணங்களையும் அது வந்து அழிச்சிருது. அதனால தான் கிருஷ்ணர் வந்து பகவத்கீதாவில் வந்து சொல்கிறார், இந்த காமம் அப்படிங்கிறது வந்து வித்யேன இக வைரினம், இந்த காமம் அப்படிங்கிறது நமக்கான ஒரு முக்கியமான ஒரு எதிரி, நித்தியமான எதிரி அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். அதனால் இந்த காம உணர்வுகளை ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்களும் தவறான அந்த எண்ணங்கள் வரவிடாமல் தொடர்ந்து வந்து நம்ம தடுக்கணும். எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய மனதை எப்போதும் பகவானுடைய நாமஸ்மரணத்திலையும் பகவானுடைய லீலா ஸ்மரணத்திலையும் பகவானுடைய அந்த ரூபஸ்மரணத்திலையும் நம்ம வந்து ஈடுபடுத்தும் போது இந்த மனமானது என்ன செய்யுது, தூய்மை அடையுது. அதை நம்ம வந்து பயிற்சி செய்யணும். தொடர்ந்து அந்த பயிற்சியை நம்ம செய்யும்போது நம்ம மனது தூய்மை அடைந்து இந்த தவறான எண்ணங்கள் வராமல் நம்ம அதுலேருந்து தப்பிக்க முடியும். ஹரே கிருஷ்ணா.